நம்ம சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 5 ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டிங் வார்த்தைகள் பார்ட் 1. முதல் வார்த்தை கூதல். கூதலுக்கு போங்குன்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஒரு பேட்ஸ்மேன் எட்ஜ் ஆனதுக்கப்புறம் கீப்பர் கேட்ச் பிடிச்சா அவுட் இல்லைன்னு சொல்லி கூதல் அடிப்பானுங்க. சில நேரத்தில் மொத்த டீமுமே கூதலாக இருப்பானுங்க. அவுட் ஆனால் ஒத்துக்க மாட்டானுங்க, ரன் அவுட் கொடுக்க மாட்டானுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூதல்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது வார்த்தை பேபி கட். இந்த பேபி கட்னா என்ன அப்படின்னா, ஒரு போலர் வைடு நோ பாலாக போட்டுட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஓவரில் 3 பால் தான் கொடுப்பாங்க. 3 பாலுக்கு அப்புறமா அவன் ஓவர் முடிஞ்சிடும். இது சில ஏரியாவில் சின்ன பசங்க விளையாடினாலே அவங்களுக்கு 3 பால் தான் பேபி கட்டுன்னு சொல்லிடுவாங்க. சில ஏரியாவில் கேவலமாக போடுற போலரை கழிச்சு விட்றதுக்காக கொண்டு வந்த ரூல் தான் இந்த பேபி கட். இது உண்மையான கிரிக்கெட்டில் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் இது ரொம்ப பாப்புலர். மூணாவது நாட் அ பால். இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிரிக்கெட்டில் கிடையாது. ஜென்ரலி நோ பால் தான் மருவி நாட் அ பால்னு வந்துருச்சு. ஆனால் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் டெட் பாலுக்கு தான் நாட் அ பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஏரியாலையும் இருக்கான்னு தெரியாது, ஆனால் எங்கள் ஏரியாவில் சில பேர் நாட் அ பால்னு சொல்லுவாங்க. அண்ட் இது உண்மையான கிரிக்கெட்லேயும் கிடையாது. உண்மையான கிரிக்கெட்டில் டெட் பால் நோ பால் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாட் அ பால்ன்றது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீட் கிரிக்கெட் டேர்ம். நாலாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, ஸ்டம்பிட். ஸ்டம்பிட்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்டம்பிங் தான். ஸ்டம்பிட்னு மருவி வந்துருச்சு. ஒரு பேட்ஸ்மேன் க்ரீஸ் விட்டு இறங்கி வந்து கீப்பர் பின்னாடி ஸ்டம்பில் அடித்தா அதுக்கு பேர் ஸ்டம்ப்ட். அதுதான் உண்மையான கிரிக்கெட்டிங் டேர்ம். ஆனால் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் சில ஏரியாக்களில் இதை ஸ்டம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். அஞ்சாவது, இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, எங்கள் ஏரியாவில் இது ரொம்பவே காமன். இதுக்கு பேர் கரண்ட் ஷாக். கரண்ட் ஷாக்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ரோட்டில் விளையாடும் போது ஸ்டம்ப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேட்டிங் எண்டில் 3 கல் வச்சுருப்போம், அந்த கல்லுக்கு மேலே போனாலே அவுட்டு. ஆனால் போலிங் சைடில் ரன் அவுட் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய செங்கல் வச்சுருப்போம். அந்த செங்கலில் பாதி நேரம் நம்மளால் குறி வச்சு அடிக்க முடியாது. ஸோ ஒரு போலரோ இல்லை ஃபீல்டரோ அந்த கல் மேலே கால் வச்சுட்டே பாலை பிடிச்சி பேட்ஸ்மேன் க்ரீஸில் ரீச் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் கரண்ட் ஷாக். அது ரன் அவுட்டாக கவுண்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரிஜினல் கிரிக்கெட்டில் கிடையாது, இது ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டிங் டேர்ம் தான். ஸோ பார்ட் 2க்கு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னுமே நிறைய எக்ஸைட்டிங்கான வார்த்தைகள் அதில் இருக்குது.